ஷேர் பண்ணுறோம். ஒரு நாள் எப்படி இருந்தது? நேற்று ஒரு நாள் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? டேக் தெரியுது இல்லை? இப்படி ஃபோன்ஸ் கூட அலோவ் பண்ணாத ஈஷா யோகா மையத்தில் நம்ம நிறைய விஷயங்களை 3 நாள் அங்கே தங்கியிருந்து படம் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றியான நிறைய தகவல்கள், ரகசியங்கள், அது எல்லாத்தையும் இந்த காணொளியில் தெரிஞ்சுக்கிட்டு பகிர்ந்துருக்குறோம் உங்ககிட்ட. ஈஷா யோகா மையத்தில் ஆதி யோகியை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. ஈஷா யோகா எப்படி செயல்படுது, அங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஏன் எதற்குன்ற கேள்விகள் ஈஷா மேலே உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். அதற்கான நிறைய பதில்கள் இந்த காணொலியில் இருக்குது. இந்த காணொலி கொஞ்சம் பெரிய காணொலியாக இருக்கலாம், ஆனால் இந்த காணொலி ரொம்ப கலகலப்பாக ரொம்ப நிறைய விவரங்களோட இந்த காணொலியானது இருக்கும். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இது அமையும். ஈஷாவை பற்றியும் உங்களால் நிறைய தெரிஞ்சிக்க முடியும். இன்னும் சொல்லணுன்னா ஈஷாவில் சுடுகாடு கூட இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும், அது எப்படி செயல்படுதுன்ற அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் இருக்குது. இந்த காணொலியை முழுமையாகவே பாருங்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நம்ம ஈஷாவில் பயணம் பண்ணலாம், வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ், ஜோ கணேஷ், தமிழரசு, சுபாஷ் அண்டு கை வச்சு தான் சொல்லுவோம், கை யுகேஷ். நாங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈஷாவுக்கு வந்திருக்கோம். ஈஷா கண்டென்ட் கிரியேட்டர் ரிட்ரீட் இதுக்கு வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்திருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஷாவில் இருக்கிற அனைத்து விவரங்களையும் நம்மளுக்கு வந்து சொல்லி ஈஷாவை சுற்றி காட்டுவாங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு. ஸோ நம்ம ஊர்ல இருந்து காஞ்சி 360 மிகப்பெரிய காஞ்சிபுரத்தையே தன் கைக்குள்ள வச்சிருக்கிற இவர் இப்படிலாம் ரொம்ப ஓவரா இருக்கு, ரொம்ப ஓவரா இருக்கு அவருடைய டீம் இவங்க. அதுக்கப்புறமா காஞ்சி ஷூட்ஸ் ஜோ கணேஷ் அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம ஊர்ல இருந்து போகும்போது நம்மளும் கூட போய் அவங்க கூட ஜாலியா இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு விளாகா இருக்க போகுது. இந்த விளாக்ல நிறைய ஃபன்னும் இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதனால நீங்க கணேஷ் ராகவை வேற ஒரு ரூபத்துல பாப்பீங்க. என்ன வேற ரூபத்துல மாறுவீங்க? அதாவது ஈஷால வந்து இது என்ன சொல்றது, அந்த நான் போன கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அந்த மீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா சொல்லியிருப்போம். இதை வந்து ஃபன்னா கொண்டு போலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. இதுல ஒரு சம் ஐடியா ஒன்று வச்சிருக்கோம். ஆதியோகி சிலையை எடுத்துட்டு அதுல கணேஷ் ராகவ சிலை வைக்க போறோம். ப்ரோ, இதுக்கு ஈஷால இருக்கவங்களும் பாப்பாங்க ப்ரோ. இதுக்கு சம்மந்தம் இல்லையா? ஐயோ ஓவரா பண்றாங்க. என்னென்னலாம் இருக்கு போகுதுன்னா இந்த மாதிரி ஃபன் இருக்கும். இருங்க முடிச்சிடலாம். ஃபன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறமா புதுசா பைரவருடைய ஒரு இது வந்து சன்னதி வந்து இருக்கு. அதையும் வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நல்லா ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஃபுல்லா பாருங்க, வாங்க போகலாம். பாய். வெக்கத்தை பாருங்களேன். எங்க ஜோ கணேஷ் வெக்கப்படுறாருங்க. ஜோ கணேஷ் முருகரான தருணம். இப்போ நானும் உட்கார போறேன். எதுவுமே இல்லை. நீ கம்முன்னு கை காமின தமிழ் கொத்திரும், தமிழ் கண்ணு பிடிக்கணும். கொத்தாது. எங்க கூட அதுவும் வந்து வாக்கிங் வருது. மயிலுங்க இப்போ ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இதோ பாருங்க, இதுதான் இந்த காட்டேஜ், நாங்கள் தங்கியிருக்க காட்டேஜ். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலை. இங்கே பாருங்க, வெள்ளையங்கிரி மலை. இங்கே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு பார்க் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது. நல்ல ஒரு செமையான இடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட போகிறோம். இவனுக்கு மயில் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கானுங்க. இப்போ எடுத்து முடிச்சிட்டானுங்க. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். என்ன நம்மளுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு வாழைப்பழம், இது வந்து சஞ்சீவி கஞ்சி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பொங்கல், வடை, சாம்பார். இதுதான் நம்மளுக்கு காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். இதை சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். எப்படி சாப்பிட்டு வாயில் வச்சிங்களா? எப்படி இருந்தது? நல்லாயிருக்கு. ஆல்ரெடி நைட்டு ஃபுல்லாக கார் ஓட்டி ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். பொங்கல் வேறு கொடுக்குறாங்களா, தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கா? ஓகே,
காலை உணவு வந்து ரொம்ப சிறப்பா முடிஞ்சதுங்க. சரி, இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சொம்பு பாருங்க. அது வடிவேல் கேட்பானே மாப்பிள்ளைக்கு சொம்பு கொடுத்தீங்களான்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய சொம்பு வச்சுக்கிறாங்க பாருங்க. சொம்பு மூடில வச்சிருக்காங்க. தந்து பருப்பு ப்ரோ அவ்வளோ பெருசா இருந்தா குடம் ப்ரோ. ஒன்றும் இல்லை தண்ணி தாங்க. இங்க பாருங்க, இது நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு கோயில் மாதிரி அமைப்புல உள்ள ஒரு லிங்கம், நிறைய விபூதி இங்க வச்சிருப்பாங்க. நிறைய இடத்துல இது ஈஷால இருக்கும். நம்ம இங்கேருந்து விபூதி வச்சுட்டு இப்போ ஆக்சுவலாக எங்களுடைய பிளான் என்னன்னா, நாங்கள் கார் எடுத்துக்கிட்டு வெள்ளையங்கிரி அடிவாரத்துக்கு போகிறோம். வெள்ளையங்கிரி அடிவாரத்துக்கு போயிட்டு அங்கே வெள்ளையங்கிரி ஆண்டவரை அடிவாரத்தில் இருக்கிறவரை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 2 மணிக்கு மத்தியானம் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அங்க பின்னாடி பாரு அதுக்கப்புறமா நம்மளுடைய செஷன்ஸ் வந்து தொடங்கும். என்னன்னு அப்பதான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, அது தொடங்கும். இல்லைங்கண்ணா, நான் படுப்பு விழமாட்ட போ. அது காட்டி போறாங்க. சரி ஓகேங்க, இப்போ நாங்கள் போய் கார் பார்க் போகிறோம். வாங்க போகலாம், அப்படியே வாங்க. இப்போ காரில் உட்காந்துட்டோங்க, வெள்ளையங்கிரி ஆண்டவரை நோக்கி போகிறோம். போய் அடிவாரத்தில் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கார் பார்க் பண்ண போகிறோம். அதுக்கு அனுமதி இருக்கா? கீழே வரைக்கும் போகலாமா? அனுமதி இருக்குது, கீழே வரைக்கும் போகிறதுக்கு அனுமதி இருக்குது. இந்த ஈஷாவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, என்னென்னா தூய்மைப்படுத்துகிறாங்க. அதில் நீங்கள் வாலண்டியராக போனீங்கன்னா நீங்களும் ஏறலாம். இப்போ மலையிலே ஏறி தூய்மைப்படுத்தலாம். ஆமாம், போய் அந்த பிளாஸ்டிக்லாம் போட்டிருப்பாங்கல்ல இந்த சீசனில், அதெல்லாம் எடுத்து தூய்மைப்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் ஈஷாவில் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விளம்பரம்னு நினச்சிட்டு போகிறாங்க ப்ரோ. நம்ம இப்படி பேசணும் அப்படிலாம் இல்லை, பண்ணுறதை சொல்கிறோம், அவ்வளோதான். ப்ரோ எனக்கு ஒரே ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு படத்துல மனோபாலா செத்துருவான், அவன் டிராவல் பண்ணி கூட்டும் போது நடுவில் உட்காந்து கூட்டு போவான். அது அது அப்படியே இப்ப பாரு, இப்ப பாரு, இப்ப அப்படியே இதா லுக்ல இல்லை டைரக்ட் கட் பண்ணிக்கிட்ட போதும். இப்போ வாயை திறங்க வாய். அவ்வளோதான். வெள்ளையங்கிரி அடிவாரம் எங்க வந்துட்டோம். எங்க வந்து நிக்கிறாங்க. வெள்ளையங்கிரி அடிவாரம். வாவ், இப்போ பாருங்க, இது அள்ளி மலர் தானே ப்ரோ? தாமரை என்ன இது? அப்போ இந்த வெள்ளையங்கிரி நீங்க வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கேன். நான் ஒரு 2 வாட்டி ஏறி இருக்கேன். இந்த வருஷமும் ஏறி இருந்தேன், வீடியோ போட்டிருக்கேன். நீங்க ஏறி இருக்கீங்களா? நான் ஏறி இருக்கேன். எப்படி இருந்தது உங்க அனுபவம்? முதல் முறை, நான் 2வது முறை என்னால் ஏற முடியல. நான் வந்து பாதியிலே இறங்கினேன். எனக்கு அப்போ காலில் அடிபட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் மலையா பாதியில இறங்கிட்டேன். நான் வரும்போது வந்து எல்லா சூழ்நிலையும் அனுபவிச்சேன். அதாவது குளிர் இருந்துச்சு, தண்ணியில குளிச்சோம், பயங்கரமான வெயில் இருந்துச்சு, விபூதி மலை. அப்போ கூட்டம் கம்மி. நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அவ்வளோ கூட்டம் இல்லை. இப்பெல்லாம் கூட்டம் அதிகம், ரொம்ப அதிகம். நீங்க ப்ரோ? நான் லாஸ்டா வரும்போது வந்து நல்ல வெயில் அடிச்சு மலையே காஞ்சி போன டைம், அந்த 7வது மலையில கால் வைக்கும்போது இந்த விபூதி மலை சொல்லுவாங்கல்ல, அந்த மண்ணே வந்து விபூதி மாதிரி உள்ள அமுகும், வலிக்கிட்டு வரும். அந்த கண்டிஷன்ல என் கூட 2 பேர் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள ஏத்தி இறக்கி விட்டு வந்திருக்கேன். சூப்பர். அதுல இவரும் ஒருத்தரா? அதுல இவர் இல்ல, கீழே இறங்கினதுல ஒருத்தர். இப்போ அடிவாரத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீசன் முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் 2026 முடிஞ்சிச்சு. சீசன் முடிஞ்சிச்சுன்னா நம்ம கீழே அடிவாரத்தில் இருக்கிற சுவாமியை போய் தரிசனம் பண்ணலாம். இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஸ்தம்பம் ஒன்று இருக்குது, அது புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அது வச்சுருக்காங்க, பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்தம்பத்தில் பாருங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் இருக்குது. அங்கே இந்த தாமரை மாதிரியான அந்த ஸ்தம்பம் ஃபுல்லாக, அந்த தூணில் ஃபுல்லாக தாமரை மாதிரியான வடிவம். இங்கேயும் தாமரை. இங்கே பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் சுத்தி. இங்க பாருங்க, அது மாடு கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கிற மாதிரி. ப்ரோ இது அப்படியே இதுலயும் எடுங்க ப்ரோ. இங்க பாருங்க, அடிவாரத்துல பிளாஸ்டிக் குப்பைகள். இதெல்லாம் வந்து கடந்த ஆண்டு வந்து வெள்ளையங்கிரி மலை ஏறும் போது மனிதர்களால் போடப்பட்ட குப்பைகள். அதுக்கப்புறம் வந்து தன்னார்வலர்கள் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப அது பெரிய விஷயம் தான். நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து, நம்ம காடுகளை, மலைகளை வந்து இந்த மாதிரி நெகிழி பிளாஸ்டிக்கை போட்டு நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, வனத்துறை அமைச்சர் இப்போ நம்ம ஊர் தான். ஆமாம், ரஞ்சித் குமார் அவர்கள். இந்த மாதிரி காடு மலையெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஐயா. காஞ்சிபுரம் மக்கள் சார்பாக காஞ்சிபுரத்தை தன் பேக்கெட்டில் வைத்திருக்கும் காஞ்சி 360 சார். கோத்துட்டு போயிடாதீங்க.
இங்க அந்த ஸ்தம்பம் பார்த்தோம் இல்லையா, அந்த நவகிரக ஸ்தம்பம், அப்படியே அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க விநாயகர். எத்தனை பேர்னா 5 விநாயகர் இருக்காங்க. ஒரு விநாயகருக்கும் இங்க பாருங்க இந்த மூஷிகமும் இருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புங்க. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ என்ன விநாயகர் மடியில ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க யாரு? அது வந்து பாத்தீங்கன்னா சித்தி விநாயகர்னு சொல்லுவாங்க. சித்தின்றது அவங்களுடைய மனைவின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து அது வந்து ஞானத்தை அருள்ற விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுசீந்திரம் இருக்குல்ல, கன்னியாகுமரி, அங்க தனுமலையான் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க இதே மாதிரி விநாயகர் இருப்பாரு. அவங்கள வந்து அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்வதி தேவியை மடியில வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. இங்க என்னென்ன விநாயகர்லாம் இருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த சித்தி விநாயகர் மாதிரி இருக்காரு. அப்படியே இப்படி வாங்க, கையில ஒரு குழந்தை வச்சிருக்காரு பாருங்க. பாத்தீங்களா, பாருங்க, நிறைய சங்கு சக்கரம், நிறைய கையில நிறைய ஆயுதங்கள், பிளஸ் இந்த கையில ஒரு குழந்தை வேற வச்சிருக்காரு பாருங்க. வித்தியாசமான விநாயகர் அமைப்புங்க. அப்படியே இப்படி வாங்க. இது நம்ம இந்த அரச மடிலாம் இருப்பார்ல, அவர் மாதிரி கையில வந்து அந்த கிண்ணம் மாதிரி இருக்கு. அது வந்து மோதகம் மாதிரி இருக்கு, பழங்கள் மாதிரி இருக்கு. இங்க வந்து ஒரு கை கூடுதலா 6 7 கை, 3 8 கை இருக்கு. இவரு நார்மலா இருக்காரு. அங்க பாருங்க முள்ளாங்கி வச்சிருக்காரு பாருங்க. முள்ளாங்கியா? இங்க பாருங்க மேல. இது வந்து முள்ளாங்கி இருக்கிறது. பழைய பல்லவர் காலத்துல எல்லாம் விநாயகர் கையில முள்ளங்கி இருக்கும். முள்ளங்கியா அது? ஆமா. அப்படின்னா முள்ளங்கி சாப்பிடுறது காய். முள்ளங்கி. ஓகே ஓகே. முள்ளங்கின்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமோ? வெள்ளையங்கிரி ஆண்டவர், மனோன்மணி அம்பாள், அதுக்கப்புறம் அந்த மலையடிவாரத்தில் இருக்கிற அந்த ஸ்தம்பம் எல்லாமே பார்த்துட்டு, விநாயகர் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம திரும்பி ஈஷாக்கு போகலாம் வாங்க. லஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதுக்கு வந்து பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரட், அதுக்கப்புறம் பச்சை பயிறு, வத்தல், சாம்பார் சாதம், வாட்டர் மெலான், ஊறுகாய், இந்த உருண்டை ஸ்வீட். இதுதான் லஞ்ச். எப்படி இருக்கு? பன்னீர் நடுவில் பாருங்க அழகா இந்த உருளி ஸ்டோன்ல சாப்பிட்டுட்டோங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல தான் அந்த இன்ட்ரடக்ஷன் இதுவும் நடக்க போகுது. அது நடந்ததுக்கு அப்புறமா சில புது விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம நிறைய காமிச்சிருப்போம் ஈஷாவில். புது விஷயங்களாக இருக்கிறத காட்டலான்றது தான் பிளானு. அது இல்லாமல் இவங்களுடைய அட்டகாசம், அதுதான் நம்ம பார்ப்போம். எங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் செஷன் வந்து முடிஞ்சதுங்க. எப்படி இருந்தது யுகேஷ் உங்களுக்கு? கிட்டத்தட்ட 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இப்போ மணி வந்து 5:21. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இந்த இன்ட்ரோடக்ஷன் டேவே போயிருக்கு செக்ஷனே. அதுக்கப்புறம் உன்னை சந்தோஷப்பட்டேன். அது விவரமா சொல்றோம். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பொக்கே மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க. இந்த பூச்செண்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு கிட்டு கொடுத்தாங்க. அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த பூச்செண்டுக்காக பொக்கே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த
மையத்தோட ஒரு கார்டு, வெல்கம் கார்டு. பாக்கியம் வந்து யார் யாருக்கு என்னென்ன செட் ஆகுமோ அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு மட்டும் தான் தெரியல. எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ஈஷா யோகா மையத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கை ஒரு பந்தயம் அல்ல, அது ஒரு பிரமாணம். பிரமாணம் இல்லை, ப்ரோ இதான் உனக்கு வந்து பிரம்மாண்டம். பிரம்மாண்டம் இதுதான் உனக்கு ரெண்டும் ஒன்று தான் எனக்கு வேற இது என்னது ப்ரோ? எனக்கு வேற மாதிரி தெரியும். ஈஷா யோகா மையத்திற்கு நான் படிக்கிறேன் கீழே எல்லாருக்கும் ஓப்பனிங் ப்ரோ பாருங்க என்ன பாருங்க. ஈஷா யோகா மையத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் ஒரு நல்லவர், நீங்கள் ஒரு வல்லவர், உங்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை. நம்மளுக்கு வந்தது என்னன்னா, வாழ்க்கை ஒரு பந்தயம் அல்ல, அது ஒரு பிரம்மாண்டம். சத்குரு எனக்கு வந்தது இதான் படிச்சு. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ண லீலான்னு ஒரு பாகம் 1 அப்படின்னு சத்குரு எழுதின இதுல ஒரு காமெடி எழுத்தாக்கம் சுபா. இல்ல இதுல ஒரு காமெடி என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு புக் வந்துச்சு, கேமராமேனுக்கு மட்டும் வேற புக் வந்துச்சு. அதுக்கு பெக்க பெக்கன்னு முழிக்கிறான். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சு, ஆமா இது வரைக்கும் இவங்க பண்ண ப்ராஜெக்டோட டீடைல்ஸ்லாம் வச்சு ஒரு புக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே பொம்மை நிறைய போட்டுருக்குல்ல, அனுகம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக்கு. நல்ல ஒரு முக்கியமான ஐட்டம் பிக்சர்ஸ்லாம் இருக்கு உள்ள. இதுதான் அது. அதுக்கப்புறம் ருத்ராட்சம் கொடுத்துருக்காங்க. சிறப்பு இருக்குது என்னன்னா, ஆதியோகிக்கு வந்து வருஷம் வந்து கழுத்துல வந்து பல லட்சக்கணக்கான ருத்ராட்சங்களை வந்து கோத்து மாலையா போடுவாங்க. அதுல இருந்து கொடுக்குற ருத்ராட்சம் இது வந்து நம்ம சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் வீட்டுக்கு கொடுக்குறாங்க. சரி, அந்த ருத்ராட்சத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பேக் கொடுத்தாங்க, ஒரு துணிப்பை. நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. சேவ்ஸ் ஆயில் மிராக்கிள் ஆஃப் மைண்ட் சத்குருன்னு ஒரு ஆப். அதுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷம் எங்களை தியானம் பண்ண வச்சாங்க. இப்படி தியானம் பண்ணோம் எல்லாரும். ப்ரோ அந்த மாதிரி பண்ணி காட்டுங்க ப்ரோ. ப்ரோ எல்லாருமே பண்ணி காட்டுங்க. கழுத்து கொஞ்சம் மேலே, கழுத்து மேலே தூக்கி நம்ம ஒரு இடத்துல தியானம் பண்ணலாமா? ஒரு 5 மினிட்ஸ் இப்படி தியானம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போதான் என்ட்ரி கொடுத்தாரு விநாயகன்ற மாதிரி ஒருத்தவங்க உள்ள வந்தாங்க. யாரு கேம் ஸ்டார்ட் பண்றேன்னு? கேமு அவங்க தான். அது புது உருவமா வந்தாங்க கேமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து விளையாடினது, அதுக்கப்புறமா டான்ஸ் ஆடினது, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷனில் நடந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க பைரவியை வந்து ஊர்வலமாக வந்து நைட்டு வருவாங்க. அதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இந்த செஷன் ஜாலியாக இருந்ததுல்ல, செம்ம ஹாப்பியாக இருந்தது. இதுதான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்க, நிறைய மயிலே பர்மிஷன் கொடுத்துச்சு, கிளம்புகிற டைம் ஆகுதுன்னு. மழை வரா மாதிரி இருக்குது. லிங்க பைரவி இந்த உற்சவத்தை நம்ம பார்ப்போம். இந்த செக்ஷனை பாராட்டி கணேஷ் ப்ரோ நன்றி. பத்திரமாச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். பாய் 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 பாய். ஈவினிங் ஒரு 6:30 மணிங்க. பஜ்ஜி சாப்பிட்றோம் இந்த இடத்துல. நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் இதை. வாவ், பஜ்ஜி அண்ட் டீ இன் ஈஷா. இது எந்த இடம்னா, அந்த சூரிய குண்டு பக்கத்தில் இங்கே ஒரு கேன்டீன் பேருனா வெள்ளையங்கிரி உணவகம். இங்கே சாப்பிட்றோம். இப்போ நம்ம இந்த லிங்க பைரவியோட இந்த புறப்பாடு அதை பார்க்க போகிறோங்க. எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா?
மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 8 ஆகுதுங்க. இந்த லிங்க பைரவி பூஜை வந்து இந்த புறப்பாடு மாதிரி ஒரு வாத்தியம்லாம் முழங்க, ஒரு வித்தியாசமா அந்த ஆரத்திலாம் ஃபுல்லாக லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு விளக்குலேயே அம்மன் வந்து வெளியே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த விளக்கை வச்சுட்டு அவங்க பண்ண ஷோஸு, அந்த டான்ஸு, அதுக்கப்புறமா அந்த பாரம்பரிய வாத்தியம் அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டிவைன் ஃபீல் வந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா வைப்ரேஷனாகவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ போய் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த டே முடிக்க போகிறோம். இது ஒரு படம் மாதிரி பெருசாக போக போகுது. நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 மாதிரிலாம் போட போகிறது இல்லை, பெருசாக போட போகிறேன். எவ்வளோ பெருசாக வருதோ அவ்வளோ பெருசாக போட போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். 2வது நாளுங்க ஈஷாவில் காலையில் ஒரு 7:30 மணி இருக்குமா? 7:30 மணி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் போக போகிறோம். இந்த தியானலிங்கம், லிங்க பைரவி, இந்த பைரவர் கோயில் அதெல்லாம் புதுசாக திறந்துருக்காங்க இல்லையா, அங்கே வந்து நாங்கள் போக போகிறோம். போயிட்டு ஏதாச்சும் வித்தியாசமாக இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஒரு நாள் எப்படி இருந்தது? நேற்று ஒரு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மீடியா டீமுங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? டேக் தெரியுது இல்லை? சரி ஓகே சரி ஓகே ஓகே சரி ஓகே சரி ஓகே. வாவ், எப்படி இருக்கு பாருங்க, லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க இந்த தியான லிங்கம் இருக்கிற அந்த இடம். அப்படியே அந்த செங்கற்களை அடுக்கி கட்டியிருக்காங்க. ஸ்பெஷலான ஒரு ஏரியாவாக இது கருதப்படுது. அப்படியே வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிங்க பைரவி நம்ம போய் பார்க்க போகிறோம். தியான லிங்கம். இந்த தியான லிங்கம் முழுக்க முழுக்க தியானத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தியான சக்தி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த தியான லிங்கத்துக்கு ஒருத்தர் வந்து இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமரும் பொழுது தியானம்னா என்னன்னே தெரியாதவங்க தியானத்தை உணர முடியும், அதிலிருந்து அவங்க தியானத்தை பின்பற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான ஈஷாவின் மையமாக இந்த தியானலிங்கமானது. லிங்க பைரவி இவங்க லிங்க ரூபத்தில் இருக்கிற சக்தி ஸ்வரூபம்ங்க, பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லணும். இந்த லிங்க பைரவி ஏன் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்க்கு தான் தன் பிள்ளைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அதை தெரிஞ்சு அதை கொடுக்க முடியும். அதே மாதிரி லிங்க பைரவியானவங்க நம்ம வாழ்க்கையில் எது தேவையோ அதை அளிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த லிங்க பைரவி இங்கே இருக்காங்க. அப்படியே தியான லிங்கத்துக்கு பின்னாடிங்க இந்த திருமூர்த்தி சிலை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது ஸ்டில் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாமல், அந்த பக்கம் வந்து சாந்தமாக, இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்க மாதிரி. நண்பர்களே, நாங்கள் வந்து இப்போ தியான லிங்கம், லிங்க பைரவி அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு இப்போது சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதை வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எங்கள் கூட ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார். நாங்கள் வீடியோ எடுக்கிறத விட்டுட்டோம். எங்கள் கூட இருந்த ஒருத்தவனையும் காணாமல் போயிட்டான், அவனையும் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தியானலிங்கம், லிங்க பைரவி ரெண்டுமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதை தாண்டி ஈஷாவில் எங்களுக்குன்னு பல கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளை முதல்ல ஒருத்தர்கிட்ட சொன்னோம், அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி கடைசியாக இன்னொருத்தர் வந்து எங்களுக்கு ஒரு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தாரு. அந்த விளக்கங்களும் இந்த வீடியோவில் வந்து இருக்கும். அது வந்து நான் கேள்விகளாக கேட்டு இங்கே என்ன பதில்களாக வந்துன்ற மாதிரி நாங்கள் வந்து முடிஞ்சால் இந்த வீடியோவில் வந்து போடுறோம். ஆமாம், நிறைய கேள்விகள் எனக்கு வந்து இருந்தது. அந்த கேள்விகள் என்னென்னன்றதை அப்படி நம்ம அடுத்து இந்த செஷன் முடிச்சுட்டு நடந்து போகும்போது அந்த கேள்விகள்லாம் இவங்ககிட்ட வைப்போம். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்றதையும் வந்து நம்ம அப்படியே சொல்லுவோம். உங்களுடைய பதில் என்ன வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ உங்களுக்குலாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு? நம்ம போயிருக்கோம், ஃபீல் எனக்கு தெரியும். ஓகே, சரி, ஓகே. இப்போ இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் அந்த எனக்கு என்னென்ன கேள்விகள் இருந்தது,
கேள்விகள் தாண்டி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. அதை இவங்கக்கிட்ட கன்வே பண்ணேன். அவங்க அது ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு பதில் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம். நாங்கள் அப்படியே அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த உரையாடல். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இந்த செஷனில் இந்த ஈஷாவை சுற்றி உள்ள கிராம பகுதிகளில் இருக்கிற பழங்குடியினர் வாழ்க்கையில் கடந்த ஒரு 20 வருடமாக ஈஷா எந்த அளவுக்கு பங்களிச்சிருக்காங்கன்றத அவங்க வந்து அவங்களுடைய அனைத்து அனுபவங்களையும், ஈஷாவில் அவங்களுக்கு இருக்கிற அனுபவங்களையும், ஈஷானால் அவங்க பெற்ற பயனையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு நல்ல விஷயம்லாம் ஈஷா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்பொழுது. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் ஒரு செஷன் அட்டன் பண்ணோம். அதில் என்ன ப்ரோ சொன்னாங்க, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். என்னென்னா இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்ற விஷயத்த, இப்போது ஈஷாவை சுற்றி நிறைய வில்லேஜஸ் இருக்குது, ட்ரைபல் வில்லேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க அதெல்லாம் எப்படி டேக் கேர் பண்ணிவிட்டு பார்த்துக்கிறாங்கன்ற விஷயத்த சொன்னாங்க. அதுவும் இந்த ட்ரைபல் பீப்புள்ஸே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க இது வரைக்கும் என்னெல்லாம் கிடைச்சிது, இவங்க என்னெல்லாம் அவங்களுக்கு செஞ்சுருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் நிறைய ஷேர் பண்ணாங்க. ஸோ அது எஜுகேஷனாக இருக்கட்டும், மெடிக்கல் இஷ்யூவாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்ற நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு டான்ஸ்லாம் ஆடினாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். டான்ஸ் ஆடணும் வந்துட்டோம். ஆமாம், அந்த டான்ஸ் வீடியோ மட்டும் எங்கள் டீம் எடுத்துருக்காங்க, அதை போட்டு காட்டுறோம். நாங்கள் போட்டு காட்டுறோம். அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய டவுட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோன்னே இப்போ அடுத்து கூப்பிட்டு இருக்காங்க, வண்டியில் வந்து ஏறுங்கன்னு. அதுக்குள்ளே இந்த வீடியோவை சொல்லணுமே. அதனால் நம்ம கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்லணும்னு வந்திருக்கோம். நம்ம பொறுமையாக வந்து நாங்கள் கேட்ட டவுட்டு, அவங்க சொன்ன பதில், அதெல்லாம் வந்து பொறுமையாக நம்ம ஆக்சுவலாக வந்து பெரிய ஒரு கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை தாண்டியே போய் அது ஒரு கான்வர்சேஷனாக போச்சு. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். ஆமாம், இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். அது சஸ்பென்ஸ்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது என்ன சஸ்பென்ஸ்னு பார்ப்போம். சர்ப்ரைஸ் ஆகிடும். இந்த சர்ப்ரைஸான இடம் வந்து இந்த சிவாங்கா குடில். இங்கே வந்து இந்த சிவாங்கான்னு ஒரு இல்லை, ஏதோ அந்த சாதுக்கள் ஏதோ ப்ரோக்ராம், இவ்வளோ நாள் விரதத்தில் இருக்கிற மாதிரி அவங்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்கள தான் பார்க்கோம். அவங்களுடைய குடிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஈவினிங் ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப தூரம் இருக்கிறதுனால இந்த வேன்ஸ் பயன்படுத்துகிறோம் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த வேனில் போகிறோம். வந்து காலபைரவர். ஆமாம், இந்த ஈஷா யோகா மையம்ன்றது வெறும் யோகா மையம் மட்டும் இல்லாமல் ஒரு புனித ஸ்தலமாக மாறுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுது. அதில் தான் இந்த பைரவருடைய சன்னதியானது இங்கே இருக்குங்க. நீங்கள் உலகத்தில் வேறு எங்கேயும் பார்க்காத ஒரு ஸ்வரூபத்தில் இங்கே பைரவரானவர் இருக்காருங்க. இந்த பைரவர் பற்றியான பல கேள்விகள் நம்மக்கிட்ட இருந்தது. அதை பற்றியான அனைத்து தகவல்களுக்கும், அதை பற்றியான அனைத்து விவரங்களும், கேள்விக்கான பதிலும் நமக்கு பின்னாடி கிடைச்சிதுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈஷாவில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க காலபைரவருடைய சன்னதி. நாங்கள் காலையில் ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு இருந்ததுன்னு நான் சொன்னோம் பார்த்தீங்களா, அது இதுதான். என்னென்னா அந்த காலபைரவர் வந்து ஒரு உண்மையாக ஒரு பாறை மாதிரி ஒரு ஆவுடைக்கு மேலே வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. அதை கொண்டு தான் எங்களுடைய கேள்வி இருந்தது. நீங்கள் பிஸியாக நாங்கள் ஷெட்யூல் போயிட்டே இருக்கிறதுனால நடுவில் வேறு நாங்கள் 2 மணி நேரம் தூங்கிட்டோம். அதனால் வந்து அந்த கேள்விகள் வந்து நம்ம இப்போ இந்த
செஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டோன்னா நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ இந்த காலபைரவ தரிசனம் பண்ணதில் நீங்கள் எப்படி உணர்றீங்க? என்னென்னா ஒரு தரிசனத்துக்கும் ஒரு வழிபாடு வச்சுருக்காங்க. இப்போ காலபைரவர் அப்படின்னு தெரிஞ்சோன்னே இவங்க வந்து ஒரு மாதிரி கருப்பு நிறை உடைய அணிஞ்சு அந்த பொட்டு கூட பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பொட்டு வச்சு மேலே வந்து ஒரு பெரிய பூதகணங்கள். ஆனால் உள்ளே என்ன தான் பாறை இருந்தாலும் வெளியே வந்து காலபைரவர் நம்ம கோயிலில் வழிபடுற மாதிரியான சிலை தான் வச்சுருந்தாங்க. சின்ன ஸ்டாச்சு வந்தது, அதுக்குள்ளே காலபைரவர் வந்து ஆவுடை மேலே வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரியே தான் கருப்பு நிறத்தில் பின்னாடி ஜடை மாதிரிலாம் இருந்தது. அது ஒரு மாதிரி அப்படியா ஜடைனா அந்த சங்கரி தொங்க விட்டு பின்னாடி கருப்பு கலரில் ஒரு பெருசு பெருசாக தொங்க விட்டுருந்தாங்க. இவர் வித்தியாசமாக யோசிக்கிறார். இவருடைய கற்பனை திறன் வந்து அளவுக்கு கடவுளை பற்றி பேசினா கலாய்க்க தான் செய்வாங்க. அளவுக்கு மீறி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது ப்ரோ? நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி பார்த்ததில்ல. ஸோ இதான் ஃபஸ்ட். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அவர் நல்லா இருக்கு. ஆதியோகி போனோம். ஓகே டன். ஆதியோகி போனால் கூட்டு போக மாட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் ஆதியோகிக்கு போய் லைட் ஷோ பார்க்க போகிறோம். அது ஜோ கணேஷ்காக ஆதியோகி. ஆமாம், எனக்காக தான் மெயினாக நான் வந்ததே ஆதியோகி வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். எடுத்து காலில் எடுத்தீங்களே. அது டெலிட் ஆயிடுச்சு. சரி ஓகே. நான் ட்ரோன் எடுத்தேன் இல்லை, காலைல பர்மிஷன் எடுத்துக்கேன். ரீஎன்ட்ரி. சரி ஓகே. இப்போது நாங்கள் ஆதியோகி போய் அந்த லைட் ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் என்ன கேள்வி கேட்டோம், அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்றத சொல்லிடுறோம். இது ஒரு வச்சிடுறோம். இதை ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கோம். பட் ஆனால் வீடியோ முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக சொல்லிடுறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஈஷா யோகா கணேஷ் ராகவின் படம் மாதிரி இது பெருசாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நல்லா காமெடியாக நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருந்திருக்கும். இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். வாங்க போகலாம். இதுக்கப்புறம் கணேஷ் ப்ரோ வந்து ஃபுல் வீடியோலையும் தமிழில் மட்டும்தான் பேசுவார். இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ண மாட்டார். அப்படி யூஸ் பண்ணால் அடிப்போம். குளிர்பானம் அந்த விளையாடி பாடம். குளிர்படம் தப்பு, அதை நான் விட்டுருந்தானு. சரி ஓகே, நம்ம போகலாம். ஆதியோகி கிட்ட வந்துட்டோங்க. ஈஷாவுடைய ஒரு ஃபேஸ், கோயம்புத்தூரோடைய ஒரு ஃபேஸ்னே சொல்லலாம். செம்மையாக இருக்குது கிளைமேட். இப்போ ஈவினிங் ஆகுது, 6 மணி ஆகுது. இதுக்கப்புறம் வந்து 7 மணிக்கு லைட் ஷோ நடக்க போகுது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். शंभो शंभो நைட்டு டின்னருங்க. மஷ்ரூம் சூப்பு. நைட்டு டின்னருங்க. மஷ்ரூம் சூப் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து ரைஸு,
அப்பளம் வத்தல், அதுக்கப்புறமா மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸு, பீன்ஸு பொரியல் மாதிரி, பூரி கிழங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர். கிரியேட்டர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. இவர் எங்கள் கோஆர்டினேட்டர் பிரபண்ணா. ஓகே. மூன்றாவது நாள் காலையில் நம்ம விடிய காலையில் எழுந்து ஆதியோகி கிட்டே போயிட்டோங்க. அங்கே ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப அருமையாக எல்லா ஷாட்ஸும் வந்திருந்தது. இந்த மூன்றாவது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஷா யோகா மையத்தில் நாங்கள் இருக்கிற இந்த ப்ரோக்ராமோடைய கடைசி நாள். இந்த கடைசி நாளில் மீண்டும் நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. கண்டினியூவாக நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு க்ரீன் கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. வணக்கம். இப்போ நம்ம கூட ஹரிஹரன் அண்ணா இருக்கார். இவர் தான் நம்மளை இந்த கிரியேட்டர்ஸை கோஆர்டினேட் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஒரு இதுவை ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கண்ணா. ஓகே. ஸோ என்னோட பேர் ஹரிஹரன்னா. என்னுடைய சொந்த ஊர் மதுரை. இங்கே ஈஷா மையத்தில் ஒரு 8 இயர்ஸாக ஒரு வாலண்டியராக இருக்கேன். ஓகேண்ணா சூப்பர். இப்போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தானா. நான் இப்போ லாஸ்ட் டைம் வரும்போது எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்தது, ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி வரும்போது ஒரு புது விஷயம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. என்னென்னா பைரவருடைய, காலபைரவருடைய ஒரு சன்னதி, கோயில்னு சொல்லலாமா அதை? ஆமாம், காலபைரவர் கோயில். அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலபைரவருக்குன்னு ஒரு உருவம் இருக்குது. ஓகேங்களா? அந்த உருவத்தை தாண்டி நீங்கள் ஒரு ஆவுடை வச்சுருக்கீங்க. அந்த ஆவுடை மேலே ஒரு பெரிய ஒரு பாறை மாதிரி ஒன்று வச்சுட்டு காலபைரவர்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. அது ஏன்னா ஒரு உருவம் இருக்கும்பொழுது, ஆல்ரெடி ஒரு உருவம்னு இருக்கும்பொழுது, இப்போ சிவலிங்கம்னா ஓகே, எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் சுயம்புலிங்கம்னு சொல்லலாம். சிவலிங்கத்துக்கு ஓகே. நீங்கள் லிங்க பைரவையும் சொல்கிறீங்க, சரி, லிங்கம் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு பெண் லிங்கத்துக்கான ஒரு பெண் வடிவம் மாதிரி ஓகே அது. பட் காலபைரவர்னு சொல்லும்போது ஆல்ரெடி ஒரு உருவம் இருக்கும்பொழுது ஏன் இந்த மாதிரியான ஒரு உருவத்தை நீங்கள் அந்த மாதிரியான ஒரு வழிபடக்கூடிய அந்த இதுவை தேர்ந்தெடுத்தீங்க? ஓகே. பொதுவாகவே ஈஷாவில் வந்து எந்த ஒரு எனர்ஜி சென்டராக ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இடம் அப்படின்னா அங்கே வந்து லிங்கம் வந்து இருக்கும். அது வந்து நாட் ஓன்லி தியான்லிங்கம், லிங்கபிரவி மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஈஷா யோக மையத்தில் சுற்றி வந்தீங்கன்னா கூட விபூதி வைக்கிற இடம் இருக்கும். ஒரு 11 லிங்கங்கள் வந்து அங்கனக்குள்ள வந்து வச்சுருப்பாங்க. இது சத்குரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எனர்ஜியை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி பல ஆயிரம் ஆண்டுகள் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த லிங்க வடிவம் வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு வடிவமாக வந்து சொல்லியிருக்கனால லிங்க வடிவில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலபைரவர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விதமான பிரதிஷ்டை காண்டி அந்த லிங்க ரூபம் வந்து சத்குரு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதே நேரத்தில் மக்களுக்கு உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் காலபைரவருடைய சின்ன உருவம் நீங்கள் வாசலில் போகும்போதே சேம் வந்து பைரவருடைய நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபார்மில் என்ன பார்க்குறீங்களோ அந்த உருவமும் வந்து அங்கே பார்க்க முடியும். ஸோ இன்னொன்று, ஈஷா பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு சக்தி ஸ்தலமாக சத்குரு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மெயின் ப்ராசஸாக இருக்குது. அதில் சத்குரு என்ன சொல்லியிருக்காங்க, தியானலிங்கம் முக்தி நோக்கத்துக்காண்டி, லிங்கபைரவி வந்து பொருள் சார்ந்த தேவைகள், மெட்டீரியல் வெல்பீயிங் காண்டி உருவாக்கியிருக்காங்க. சூரியகுண்ட், சந்திரகுண்ட் வந்து ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்டுக்கும் ஒரு குளம் மாதிரி தீர்த்த சேத்திரமாக அது உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு ஒரு சேத்திர பாலகனா காலபைரவர் கோயிலை வந்து அங்கே நிறுவியிருக்காங்க. அது கம்ப்ளீட் ஆச்சுன்னா இந்த ஃபுல் ஒரு சர்க்கிளுமே ஒரு காசி மாதிரியான ஒரு யந்திரமாகவும் ஒரு சேத்திரமாக உருவாகும். அதுக்கான எனர்ஜி ஸ்டோரேஜா அந்த லிங்க ரூபத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ எல்லாமே
இங்க ஈஷால இருக்கிறது லிங்க ரூபமா தான் எனர்ஜி ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு இடத்துல ஒரு எனர்ஜியை ரொம்ப நாள் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு லிங்க ரூபம் வந்து ரொம்ப பொருத்தமானது அப்படிங்கறதுனால தான் இங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பக்தர்களுக்கு அவங்க கனெக்ட் பண்ணிக்கணும்னா நிறைய உருவங்கள் நம்ம வந்து சிவனுக்கு வந்து ஒவ்வொரு உருவம் நம்ம கொடுத்த மாதிரி அந்த உருவ வழிபாடும் இங்கனக்குள்ள வந்து நீங்க பார்க்க முடியும். ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த உருவ வழிபாடுங்கிறது வந்து தேவையா இருக்கு, பக்தி மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு தேவையா இருக்கு. ஈஷால கிரியா மார்க்கம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மார்க்கமா சொல்லி கொடுக்கறனால அவங்க பெரும்பாலும் நீங்க ஈஷாக்கு வந்த பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்மூடி தியானம் பண்ற மாதிரியே நிலையில பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அவங்க உயிர் மூச்சின் மூல கவனம் எடுத்து கிரியா மார்க்க பாதையில இருக்கனாலையும் அந்த எனர்ஜி சென்டர் வந்து வெளியில என்ன இருக்குங்கிறது ஆரம்ப நிலை மக்களுக்கு, அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு வந்து தேவையா இருக்காது, உருவம் தேவையா இருக்காது. ஓகேண்ணா ரொம்ப அழகா சொன்னாரு, விளக்கம் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. இப்போது என்னென்னா இது 3வது நாள் நம்ம வந்து இன்றைக்கி என்னென்னா எங்கெங்கெல்லாம் போக போகிறோம்? ஸோ நம்ம மெயினாக ஈஷாக்கு வந்தால் நிறைய பேர் ஆதியோகி மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. அதை தாண்டி நிறைய கோயில் சார்ந்த இடங்கள் இருக்குது. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அங்கே என்னெல்லாம் வந்து வழிபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நேரில் போய் பார்க்கலாம். சரிங்கண்ணா. நாங்களும் எங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாமே அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், உங்களுக்கும் சொல்கிறோம். உங்களுக்கும் இதை பார்த்துட்டு நீங்கள் ஈஷா யோகா மையத்துக்கு வரும்பொழுது ஃபுல்ஃபில்லாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், ஒரு மன நிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, போகலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து நிர்கயாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிறப்புங்கிறது எப்படி முக்கியமானதோ அதே மாதிரி ஆன்மீக பாதையில் இறப்புங்கிறதுக்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நிறைய ஆன்மீக சடங்குகள் வந்து இந்தியாவில் உருவாக்கி வச்சுருக்கோம். குறிப்பாக நம்ம இந்த கலாச்சாரத்தில் நிறைய இது உருவாக்கியிருக்கோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு ஆன்மீக அம்சம் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் இறப்பினுடைய கடைசி தருணத்தினாலேயாவது அவருக்கு அந்த அம்சம் போய் சேரணுங்கிறதுனால தான் இந்த சடங்குகள் உருவாக்கியிருக்கோம். இந்த சடங்கு அந்த உயிர் துறந்தவருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. இங்கே பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து 2 ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து காலபைரவ கர்மா அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு. ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்ததுலேருந்து ஒரு 40 நாளுக்குள்ளே அவங்க இறந்த விதம் வயதை வச்சு இந்த ப்ராசஸ் வந்து இங்கேக்குள்ள அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி 40 நாளுக்குள்ளே பண்ணுவாங்க. இறந்தவங்களோட பிளட் ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த சடங்கை இங்கே பண்ணுவாங்க. அவங்களுடைய பயன்படுத்தின துணி, ஃபோட்டோ, அதுக்கப்புறம் தர்ப்ப புல், எள்ளு இதெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி வருஷம் நம்ம வந்து எப்படி திதி கொடுக்குறோமோ அந்த மாதிரி இங்கே மாதம் அமாவாசை நாளில் நள்ளிரவில் காலபைரவ சாந்தி அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ சில பேர் வந்து அவங்க இறந்தவங்களுடைய அந்த மாதத்தில் அந்த இது பண்ணுவாங்க. இல்லைன்னா மகாலய அமாவாசை இந்த மாதிரி டயத்தில் இங்கே வந்து கிராண்டாக அந்த ப்ராசஸ் நைட்டு வந்து இங்கனக்குள்ளே நடக்கும். பீப்புள்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இங்கே வந்து அதில் கலந்துப்பாங்க. இது எதுக்காண்டி சத்குரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு உயிர் வந்து உடலை விட்டு பிரியும் போது அந்த கடைசி சனத்தில் என்ன மாதிரி உணர்வு நிலையில் பிரியுதோ அந்த உணர்வு நிலை அடுத்த ஒரு உடலை எடுக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பயத்துலேயோ பதட்டத்துலேயோ அந்த உடல் வந்து அந்த உயிர் வந்து பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்த உயிர் எடுக்கிற வரைக்கும் அந்த பதட்டம், பயம் வந்து அந்த உயிருக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்தமான நிலை இருந்துச்சுன்னா அதுவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ப்ராசஸ் ஏதோ வீட்டில் ஏதோ இருக்குது அப்படின்னா இந்த காலபைரவ ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு முன்னோர்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சடங்காகவும் இந்த ப்ராசஸ் வந்து இங்கனுக்குள்ள ஈஷால பண்ணுறாங்க. இது எல்லாமே ஆன்லைனில் வந்து நீங்கள் தேவைன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, புக்கிங்கும் பண்ணுறதுனாலும் ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்க முடியும். இங்கே மகாலய அமாவாசை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இதுக்கு சக்தி ஸ்தலமாக லிங்கபைரவி கோயிலேருந்து ஆரம்பித்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து பிரம்மச்சாரிஸ் வந்து இதை வந்து ட்ரெயின் பண்ண பிரம்மச்சாரிஸ் இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நிற்கிற இடம் வந்து இந்த நிற்காயஸ்தானம், இந்த இடத்துல தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த மாதிரி செய்கிற இடங்கள் எப்பயுமே ஒரு நீர்நிலை பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் எந்த மாதிரி இப்போ காஷி அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா எப்பயுமே ஒரு நீர்நிலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. ஸோ நம்ம பண்ணுற ப்ராசஸ்க்கு இந்த ஒரு குளமும் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸில் எல்லாம் அவங்க வந்து துணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து நெருப்பில் அது எரிச்சதுக்கப்புறம் அதனுடைய சாம்பல் வந்து அந்த குளத்தில் வந்து கரைக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ காலபைரவ கர்மா நடக்கிறனால காலபைரவருடைய திருமேனியும் நீங்கள் வந்து இங்கனக்குள்ளே பார்க்க முடியும்.
நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து சூரியகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஷாவில் வந்து 2 குளங்கள் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஆண்களுக்கு வந்து சூரியனுடைய சிம்பிள் வச்சு எனக்குள்ள ஒரு சூரியகுண்டம்ங்கிற ஒரு குளமும், லேடிஸுக்கு உள்ள சந்திரகுண்டம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு குளத்துல தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு வழக்கம் இருக்கும். ஸோ அதோட அது ஒரு எனர்ஜி ஸ்பேஸாகவும் இருக்கிறதுக்காண்டி இங்கே வந்து உள்ள 3 லிங்கங்கள் வந்து நீங்கள் இந்த குளத்துல பார்க்க முடியும். இது வந்து ரசலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரசலிங்கத்தினுடைய எனர்ஜினால இந்த வாட்டர் பாடியே ரொம்ப எனர்ஜியான ஒரு வாட்டர் பாடியாக இருக்கும். நம்ம உடம்புலையும் பார்த்தோன்னா ஒரு 70% மேலே வந்து நீர் தான் இருக்குது. ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய மெமரியும் இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேஸில் போயிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈடா பிங்களா அப்படிங்கிற ஒரு நாடி வந்து பேலன்ஸ் ஆகும். இது மூலிமா உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் உங்களுக்கு ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அது சால்வ் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். இதை தாண்டி முக்கியமாக தியானலிங்கத்துக்குள்ளே போயிட்டு தியானம் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை உள்வாங்கிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஈர உடம்போட குளிச்சுட்டு போகிறது ரொம்ப உறுதுணையாக இருக்குங்கிறனால இங்கே தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து போவாங்க. நீங்கள் ராமேஸ்வரம் மாதிரியான கோயில்கள்லாம் பார்த்துருப்பீங்க, குளத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க போகிற மாதிரி இது பார்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாரம்பரிய முறையில் நம்ம ஒரு கோயில்கள் வந்து எப்படி ஒரு பெரிய பெரிய பாறாங்கல் வச்சு கருங்கல்ல வந்து கட்டுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுமே ஈஷாவுடைய ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே இந்த வாலண்டியர்ஸ் வந்து டிசைன் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்து வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே நிலச்சி நீடிக்கிற மாதிரி ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் இந்த பில்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றுமே ஒரு டன் கணக்கில் வெயிட் இருக்கக்கூடிய பாறங்களில் வந்து அடுத்தடுத்து வச்சு இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாறைகளுமே கிட்டத்தட்ட 50லேருந்து 70 டன் எடை இருக்கக்கூடியது. இது வந்து வெளி மாநிலத்திலேருந்து நம்ம வந்து அதுலேயும் கரூர் இந்த மாதிரி பகுதிகளில் இருந்தும் இங்கே கொண்டு வந்து இதை கட்டியிருக்காங்க. ஸோ இன்னொன்று இங்கே பார்க்கக்கூடியது வந்து நாகா சன்னதி வந்து இங்கனக்குள்ளே பார்க்குறீங்க. ஸோ இந்த நாகா சன்னதி வந்து எப்படின்னா இந்த பிளேஸுக்கான ஒரு எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாகவும் இருக்கும். பொதுவாக யோக கலாச்சாரத்தில் நாகம் அப்படிங்கிறது வந்து குண்டலினி எனர்ஜியினுடைய ஒரு குறியீடாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி ஃபார்மில் சிவன் உச்சத்தில் இருக்கிறதுனால அவருடைய கழுத்தில் அந்த நாகம் வந்து இருக்கிற மாதிரியும் அதை ஒரு குறியீடாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யோகா பண்ணும்போதுமே நம்மளுடைய கீழேருந்து எனர்ஜி வந்து ஒரு பாம்பு மேல் நோக்கி சீறிட்டு போகிற மாதிரியான ஒரு நிலையில் தான் அது உச்சத்துக்கு போகும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காண்டியும் அந்த நாகா வந்து எல்லா கோயில்கள்லேயும் நம்ம வந்து இது பார்க்க முடியும். எங்கெல்லாம் நாகத்தினுடைய குறியீடும் அதனுடைய வழிபாடும் எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த எனர்ஜி லெவல் வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே போயிட்டு சும்மா நீங்கள் உட்கார்ந்தாலே உங்களுக்கு நிறைய தடைகள் ஏதோ இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கும் யாருக்கோ நாகதோஷம் இந்த மாதிரியான இது இருந்தாலுமே ஸோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்பேஸில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அந்த எனர்ஜி கூட கனெக்ட் ஆகும்போது அந்த தடைகள் நீங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடம் வந்து ஈஷாவினுடைய மெயின் நுழைவாயில் வந்து மலைவாசல் சொல்லுவாங்க. அங்கேருந்து உள்ளே வந்து இடது பக்கம் இருக்கக்கூடிய காலபைரவர் கோயிலில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஈஷா யோகா மையத்தில் ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இடம் அப்படின்னா இந்த காலபைரவர் கோயில் அப்படின்னு சொல்லலாம். நான் உள்ளுக்குள்ளே சொன்ன மாதிரியே இந்த ஒட்டுமொத்த ஈஷா மையமும் ஒரு சேத்திரமாக ஒரு சக்தி ஸ்தலமாக வந்து உருவாக்குறது தான் சத்குருடைய நோக்கம். இங்கே உள்ளுக்குள்ளே அந்த சேத்திரத்துக்குள்ளே வந்தாங்க ஒருத்தவங்க 2 நாள் தங்கி ஒரு தியானம் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி அவங்க வந்து உள்வாங்கிக்கிறதுக்காண்டி இந்த ஒரு ஸ்பேஸ் உருவாக்கியிருக்காங்க. அந்த இதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் காவல் தெய்வம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ காசியினுடைய காவல் தெய்வமாக எப்படி வந்து காலபைரவர் இருக்காரோ அதே மாதிரி இந்த ஈஷாவினுடைய ஒரு காவல் தெய்வமாக ஒரு சேத்திர பாலகனாக இந்த காலபைரவ கோயில் வந்து சத்குரு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸில் ஒரு குறிப்பிட்ட பிரதிஷ்டை ப்ராசஸ் மட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது அடுத்தடுத்த லெவலில் இந்த ப்ராசஸ் வந்து இங்கனக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து பொதுவாக மக்கள் வர்றாங்கன்னா இப்போதைக்கு ஒரு 2 சடங்கு வந்து இங்கே பண்ண முடியும். ஒன்று வந்து கர்ம தகனம் அப்படிங்கிற ஒரு சடங்கு. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்ம வினையை கரைச்சிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு ப்ராசஸ்ஸு.
ஒரு எள்ளு இருக்கக்கூடிய ஒரு கருப்பு துணியை வந்து ஆண்கள் பெண்கள் வந்து அவங்களுடைய உள்ளங்கைக்குள்ளே வச்சுட்டு அவங்களுக்குள்ள ஆமாம். ஸோ ஆண்கள் வந்து வலது கையிலையும் இடது கையில் பெண்களும் வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை எனர்ஜிஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து தகனம் பண்ணுற மாதிரியான ஒரு சடங்கு ப்ராசஸிங் எனக்குள்ளே வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாகன சாந்தி அப்படிங்கிற ஒரு ரிச்சுவலும் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த கருப்பணசாமி கோயிலுக்கெலாம் போயிட்டு ஒரு வெஹிக்கிள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி ப்ராசஸும் இங்கே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு காயந்த ஸ்தானமும் இருக்குது. ஸோ காயந்த ஸ்தானம்னா புரிகிற மாதிரினா சுடுகாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மின் மயானம் இருக்குது. காயா அப்படின்னா உடல், அந்தன்னா முடிவெடக்கூடிய ஒரு ஸ்தானம்னா இடம், உடல் முடிவெடக்கூடிய இடம் காயந்த ஸ்தானம் சொல்லுவோம். ஈசா வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய சுடுகாடுகளை எடுத்து வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பொதுவாக ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இந்த சேவை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் நிறைய சுடுகாடுகள், சென்னையில் பெசன் நகர் மாதிரியான இடங்கள்லேயே எடுத்து பண்ணுறாங்க. இப்போ அது நல்லா பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அரசாங்கத்துலேயும் அந்தந்த ஊர் மக்களும் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டனால தமிழ்நாட்டில் நிறைய சுடுகாடுகள் எடுத்து பராமரிக்கிற வேலையை பண்ணியிருக்கோம். மதுரையில் ஒரு 4 சுடுகாடுகள் நம்ம எடுத்து இப்போ பராமரிக்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தஞ்சாவூரில் வந்து பண்ணுறோம். மாநிலங்கள் கடந்து இப்போ பீகார் இதில் வந்து அவங்க கேட்டுக்கிட்டனால பீகார்லேயும் காயந்த ஸ்தானத்தை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸையும் பண்ணியிருக்கோம். ஸோ இது சத்குரு நான் அந்த இடத்துல காலபைரவ நிர்கயா ஸ்தானத்தில் சொன்ன மாதிரி ஸோ இறந்தவங்களுக்கும் ஒரு ஆன்மீகம் கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பராமரிப்பு வேலையை எடுத்து பண்ணுறோம். மெயினாக அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளுக்கும் ஒரு டிக்னிட்டியை கொண்டு வர்றதுக்கான ப்ராசஸாக நம்ம பண்ணுறோம். நீங்கள் பொதுவாக இறந்தவங்களுக்கு டிக்னிட்டி, அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மக்கள் மரியாதை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் அங்கே உருவாக்கிருக்கோம். அவங்களுக்கு ப்ராப்பரான யூனிஃபார்ம் அண்ட் அதுக்கப்புறம் ஹெல்த் ரிலேட்டட் இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஆம்பியன்ஸையே ஒரு சுடுகாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை இருக்கக்கூடிய ஒரு இடமாவோ, பாட்டில்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாவோ இருக்கிறத ஒரு கோயில் மாதிரியோ ஒரு பூங்கா மாதிரியும் நீங்கள் வந்து ஈஷாவின் பராமரிக்கக்கூடிய காயந்த ஸ்தானம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஈஷா பராமரிக்கக்கூடிய இந்த காயந்த ஸ்தானமில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே வந்து இலவசமாக வந்து இங்கனக்குள்ளே வந்து அவங்க மின்மயானத்தை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த மின்மயானம் வந்து இங்கே பக்கத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், அதுக்கப்புறம் கிராம மக்களுக்கு வந்து ரொம்ப தொலைவுக்கு போய் அவங்க வந்து அந்த இறுதி சடங்குலாம் பண்ணுற மாதிரி சூழல் இருந்தனால அந்த மக்கள் வேண்டுதல் பேரில் இந்த காயந்த ஸ்தானம் இங்கே உருவாக்கியிருக்கோம். இருக்க மாதிரி இந்த சுடுகாடுகளில் பார்த்துக்கிறதுக்காண்டியே ஈசா காயந்த ஸ்தானம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசினப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 32 சுடுகாடுகளை எடுத்து ஈஷா வந்து பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு எல்லா ஊர்லேயும் வந்து ஃப்ரீயாக இந்த கிரிமிட்டோரியம் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஈஷா மையத்தில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருக்குமே ஃப்ரீயாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. இங்கே பக்கத்து கிராம மக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்களில் இருந்தும் அவங்க பண்ணணுன்னாலும் இங்கே வந்து பண்ணிக்க முடியும். காலபைரவர் கோயில்லே நீங்கள் வந்து அந்த சடங்கு முறை ஏதோ பண்ணணுன்னாலும் அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் மரபு சார்ந்து ஏதோ பண்ணணுன்னாலும் அது பண்ணிக்கலாம். குறிப்பாக இது ஹிந்துக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க இங்கே பண்ணணுன்னு விருப்பப்பட்டாலுமே அவங்களும் வந்து இங்கனக்குள்ள வந்து இந்த ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது முழுக்க முழுக்க மக்களுடைய நன்மைக்காண்டி நம்ம அந்த உயிர் வந்து ஆனந்தமான ஒரு நிலையை அடையணுங்கிற நோக்கத்துக்காண்டி இந்த சேவையை வந்து பண்ணிகிட்ருக்கோம். நாட்டு மாட்டு இனங்கள் வந்து அழியாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணுறோம். ஒரு 24 வகையான நாட்டு மாட்டு இனங்கள் வந்து நீங்கள் இந்த கோசாலையில் வந்து பார்க்க முடியும். அது வந்து தமிழ்நாடு ரகம் மட்டும் இல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்ட்டு வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்த நாட்டு மாட்டு இனங்களும் நம்ம வந்து இதை வந்து பராமரிக்கிறோம். இது முழுக்க முழுக்க அந்த இனம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி நடத்துகிறோம். இது கமர்ஷியலாக இல்லாமல் ஃபுல்லாக இந்த நோக்கத்துக்கு வந்து பண்ணுறோம். ஏன் நாட்டு மாடு அவசியம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னொரு சப்ஜெக்டில் நான் பேசும்போது சாப்பாடு வர்றதுனால ரொம்ப குஷியாயிட்டாரு. அங்கே தூரத்தில் சாப்பாடு பாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். சாப்பாடு வந்து அவருக்கு வந்துக்கிட்டு இருக்கா, அதனால் அங்கே நோட் பண்ணி அப்படி பார்க்குறார். ஸோ இவருடைய பேர் வந்து போலா அப்படின்னு சொல்லுவோம்.
இவருக்கு வந்து 10 வயசு வந்து ஆகுது. போலாங்கிறது ஒரு குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 10 வயசு அவருக்கு. ஆமாம், குழந்தை மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மாடு. இல்லை, இது வந்து காங்கிரீஜ் ரகம். இது மகாராஷ்டிரா, குஜராத் அந்த மாதிரி ரீஜனில் இருக்கக்கூடியது. இந்தியாவில் உயர்ந்த ஹைட்டான ரக மாடுகளில் இந்த ரக மாடு ஒன்று. அதே மாதிரி குட்டை ரக மாட்டு இனத்தில் நம்ம வந்து அங்கனக்குள்ள சில மாட்டு ரகங்கள் இருக்கும். புங்கனூர் குட்டைன்னு சொல்லுவோம். அந்த நாட்டு மாட்டு இனத்தையும் நம்ம வந்து அங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த நாட்டு மாட்டு இனத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த A2 மில்க்லாம் இப்போ நிறைய இந்த பிஸ்கெட்டு பார்த்தா கூட A2 மில்க்லேருந்து ரெடி பண்ணுறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ நாட்டு மாட்டு பால் குடிக்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது அப்படிங்கிறது நிறைய ஸ்டடீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனுடைய திமிலும் அதனுடைய தாடையை வச்சுருந்தா நம்ம நாட்டு மாட்டு இனத்துக்கும் ஜெர்சிக்குமான வித்தியாசமே நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து சில கிராமங்கள்லாம் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ராகு கேது நாடியோ சம்திங் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. சூரியனுடைய எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சத்தையும் வந்து பாலில் கொடுக்கக்கூடிய திறன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாட்டு மாட்டு இனங்கள் ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் நம்ம வந்து கிராமங்களில் வந்து ஏன் கோமாதான்னு சொல்கிறோன்னா, நம்ம அம்மாவுக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கக்கூடிய பசுமாட்டு கூட இருப்போம். அது எந்த அளவுக்கு சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்களா, உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அது அழுகிறதுங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்க மாதிரி, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டுருந்துச்சுன்னா கூட அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மூலிகைகளோ புள்ளையோ சாப்பிட்டு பால் சுரக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனம் நாட்டு மாடுகளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மெயினாக இந்த மண்வளம் காப்பாற்றணும், இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா நாட்டு மாட்டு சாணமும் கோமியமும் தான் வந்து ரொம்ப முக்கியங்கிறனாலையும் இந்த நாட்டு மாடு இருக்கக்கூடிய கோசாலையை வந்து நம்ம வந்து பராமரிக்கிறோம். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா உள்ளே போயிட்டு நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக பார்க்கலாம். இது நாட்டு மாடுகளை எப்படி பிரிச்சிருப்போம்னா ஒரு 3 செக்ஷனாக வந்து நம்ம இங்கனுக்குள்ளே பிரிச்சிருப்போம். முதல் வந்து பொலிக்காளைகள் இல்லை ஸ்டெட்புல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணாமல் ட்ரெடிஷ்னலாக எப்படி அந்த காளைகள் வந்து இனவிருத்தி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு காளை ரகத்துலேயும் அதனுடைய வீரியம் மற்றும் உடல் எடையை வச்சு பிரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் பார்த்திங்கன்னா பசுமாடுகள் இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து தனியாக இருக்கும், காளை மாடுகள் தனியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு உணவு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு தேவையானது எல்லாமே இங்கே நம்ம விளைவிக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 வேளை உணவு வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ பச்சை புல் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம், வைக்கோல் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து கலப்பு தீவனம் அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அது நம்ம ஜென்ரலாக ஜிம் போகக்கூடிய பீப்புள்ஸ் எப்படி ஒரு பூஸ்டெலாம் எடுத்துக்கிற மாதிரி இவங்களுக்கு நல்ல சத்தாக இருக்கணும்னால ஒரு 14 வகையான இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி கூட அவங்களுக்கு வந்து சத்தான ஒரு உணவு வந்து கொடுக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே நிறைய மாடுகள் நல்ல ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய மாட்டு வண்டியும் இந்த மாடுகள் நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சத்குருக்கு எல்லாருமே செல்ல பிள்ளைகள் தான். இந்த மாடு மட்டும் இல்லாமல் இன்னொன்று காளா அப்படின்னு நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. மகாசிவராத்திரி நைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நாட்டு மாட்டு இனத்துக்கும் நாட்டு மாட்டுகளை பராமரிக்கக்கூடியவங்களுக்கும் சத்குரு வந்து சால்வை அணிவிச்சு மரியாதை பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்கும். நீங்கள் உள்ளே போகும்போது காளா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மாடு பார்ப்பீங்க. அந்த மாட்டுக்கு சத்குரு வழக்கமாக மகாசிவராத்திரி ஸ்டேஜில் வந்து மரியாதை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஷாவில் வந்து பொங்கல் திருவிழா வந்து ரொம்ப கிராண்டாக வந்து நடக்கும். மெயினாக மாட்டு பொங்கல் இங்கே நாங்கள் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த டயத்துலலாம் நீங்கள் ஆதியோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வகையான அந்த நாட்டு மாட்டு இனங்கள் வந்து பசு அதுக்கப்புறம் காளை காட்சிப்படுத்தி அதனுடைய சிறப்பு என்ன, எந்த ஊருங்கிறது எல்லாமே காட்சிப்படுத்தி வச்சுருப்பாங்க. குறிப்பாக அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து இந்த பால் எங்கேருந்து வருதுன்னா ஜென்ரலாக கேட்டால் பால் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வர்றோம், இல்லை பூத்தில் இருந்து வருதுன்னா ஜென்ரலாக இருக்காங்க, கிராமத்தில் இல்லாமல் சிட்டியில் வளர்ந்தவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் இது வந்து நாட்டு மாடை நேரடியாக அறிமுகப்படுத்துறதுக்கும் அந்த திருவிழாக்களில் நம்ம வந்து அதை இது பண்ணிக்கிறோம். இந்த கோசாலையோட இந்த ஈஷா ரிட்ரீட் வந்து முடியுதுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் ஒரு ஃபைனல் செஷனோட ஃபீட்பேக்ஸோட இந்த ஈஷா ரிட்ரீட் அந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஈஷாவை சுற்றி பார்த்த அந்த நாட்கள்ன்றது நிறைவடையுது. இதோடு நாங்கள் அன்றைக்கி நைட்டே வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த காணொளி மூலிமா ஈஷாவில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நிறைய
ஈஷாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த காணொலியை ஈஷாவுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பகிருங்க. நீங்களும் ஈஷாவில் போய் இந்த மாதிரி தங்கிட்டு வரலாம். அதற்கு ஈஷாவில் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுட்ஸும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ரொம்ப கம்மி விலையில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இதை பகிர செய்யுங்க. நான் இன்னொரு நாள் ஒரு நல்ல காணொலியோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.